Once again, very warm welcome to everybody. இந்த record இந்த இது வந்து நீங்க லைவா பார்த்துட்டு இருப்பீங்க, or somebody will be watching on YouTube. இன்னைக்கு நான் பேச போறது என்னன்னா, we are going to talk about why entrepreneurship and how to become an entrepreneur. I'm going to talk about these topics, okay? இன்னைக்கு எதுக்காக பிசினஸ் பண்ணணும்? நம்ம எல்லாருமே டெஃபினட்டா ஒரு இன்கம் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம ஆனா ஏன் ஒரு பிசினஸ் பண்ணணும் அப்படின்றது ஒரு தெளிவான முடிவு. எஸ், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் பிளென்டி அவைலபிள் இன் தி வேர்ல்ட். ஆனா இருந்தாலும் நான் ஏன் பண்ணணும் அந்த பாயிண்ட் தான். ஒரு பிசினஸ் பண்றது மூலமா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, யூ வில் பிகம் அ ஃபைனான்சியலி இண்டிபெண்டன்ட், ஃபைனான்சியல் ஃப்ரீடம் கிடைக்கும். ஓகேங்களா? இன்னைக்கு அந்த பொருளாதாரம் ரொம்ப முக்கியமா அப்படின்னா, சில பேர் சொல்லுவாங்க நான் வந்து பணம் சம்பாதிக்கிறேன், ஐ எம் ஆல்ரெடி ஹாப்பி வித் வாட் வி ஹேவ்னா, பண தேவை எனக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா, ஜஸ்ட் இமேஜின் இஃப் மணி இஸ் நாட் அ கன்ஸ்டன்ட், ஒரு வருமானம் உங்களுக்கு பொருளாதார பிரச்சனை இல்லைன்னா, இன்னைக்கு நீங்க பயன்படுத்துற கார் பயன்படுத்துவீங்களா, இல்ல பெட்டர் கார் வாங்குவீங்களா? இன்னைக்கு பொருளாதாரம் ஒரு பிரச்சனை இல்லைன்னா, இன்னைக்கு நீங்க வசிக்கிற வீட்டுல வசிப்பீங்களா, அவளை இன்னும் கன்வீனியன்ட் கம்ஃபர்டபுள் வீட்டுல வசிப்பீங்களா? Ask yourself a question. இன்னைக்கு ஒரு பொருளாதார பிரச்சனை, ஒரு இன்கம் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னா, do you shop by price tag or do you shop by choice? ஓகேங்களா? just think about asking all the questions. okay, இன்னைக்கு ஒரு ஹோட்டல் போறீங்க, ஒரு ஃபேமிலியோட ரெஸ்டாரண்ட் கூட்டு போறீங்க, இன்னைக்கு money is not a constraint அப்படின்னா, just imagine, do you read your menu card from a left to right or right to left? நீங்க ஒரு மெனு கார்டை பார்த்தா நம்ம எந்த பக்கம் படிக்கிறோம், ரைட்ல லெஃப்ட் படிக்கிறோமா, லெஃப்ட்ல இருந்து ரைட்ல படிக்கிறோமா? ஆக்சுவலா யூ ஷுட் சப்போஸ் ரீட் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட். நம்ம மெனுவை சூஸ் பண்ணணும், பட் நம்ம பிரைஸுக்கு ஏற்ற மாதிரி தான் ஃபுட் ஆர்டர் பண்ணுறோம். ஸோ வி பேசிக்கலி நீட் ஃபைனான்ஸ், தட் இஸ் இன்கம். இன்னைக்கு நம்ம என்ன மாதிரி இன்கம் பண்றோம், அது நமக்கு போதுமானதுக்கா? ஆர் வி மேக்கிங் இன்கம் வாட் வி வாண்ட்? நம்ம போதுமான வருமானம் பண்றோமா? தட்ஸ் அ பிக்கெஸ்ட் கொஸ்டின். அதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம சூஸ் பண்ண வெஹிக்கிள், தட்ஸ் கால்ட் ஜாப். அதனாலதான் பிசினஸ் இஸ் டெஃபினெட்லி இம்பார்ட்டன்ட். எவ்ரி ஒன் ஆஃப் அஸ் ஹாஸ் டு பி ஆண்டர்பிரினர். நம்ம நிச்சயமா ஒரு பிசினஸ் ஓனரா மாறணும் அப்படின்றது தெளிவான ஒரு முடிவு எடுங்க. லெட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் தி கேஷ் ஃப்ளோ குவாட்ரண்ட். இன்னைக்கு வந்து எதனால நம்ம இந்த பிசினஸ்ல நம்ம ஷேர் பண்ணுவாங்க, நம்ம பிரசன்டேஷன்ல 4 குவாட்ரண்ட் பத்தி ஷேர் பண்ணுவாங்க. இந்த 4 குவாட்ரண்ட் பத்தி நீங்க தெளிவா உள்வாங்கி புரிஞ்சுக்கிங்க. எஸ், வி ஹர்ட், நிறைய வாட்டி கேள்விப்பட்டிருக்கோம், ஆனா நிச்சயமா இதை நீங்க உள்வாங்கி பாருங்க. ஜஸ்ட் இமேஜின், வாட் இஸ் E and S and B? எம்ப்ளாயி அண்ட் செல்ஃப் எம்ப்ளாய்ட். எம்ப்ளாயி செல்ஃப் எம்ப்ளாய்ட் பாத்தீங்கன்னா ஜென்ரலி தே லுக் ஃபார் மணி, ஓகே, ஜாப் செக்யூரிட்டி, அண்ட் அவங்க வந்து இந்த பெனிஃபிட்ஸ் பார்ப்பாங்க, கம்ஃபர்ட்ஸ் பார்ப்பாங்க. லைக் நோ கம்பெனிஸ் கிவ்ஸ் அ ட்ராப் அண்ட் பிக்அப். ஐ ஹேவ் அ ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட், இன்னைக்கு சொல்றாரு, எனக்கு இப்போ வந்து வீட்டில் வெஹிக்கிள் வந்து பிக்கப் பண்ணிட்டு கொண்டு போயிட்டு கூட்டு வராங்க அப்படின்னு. See, they wanted to ensure their job. That's the reason they give vehicle. அந்த perks வந்து நமக்கு வந்து we are feeling that is a permanent one. Actually not. ஒரு E and S quadrantல நம்ம கிடைக்கக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா, you always look for a money, secure job, and perks and play safe. ஆனா ஒரு பிசினஸ் ஓனர் கேட்டகரியில மக்கள் பார்த்தீங்கன்னா, they build asset by using others' talent. மற்றவங்களோட திறமைகளை பயன்படுத்தி அவங்க ஒரு அசெட், ஒரு ஆர்கனைசேஷன் பில்ட் பண்ணுவாங்க. அந்த ஆர்கனைசேஷன் அவங்களுக்கு அளவுக்கு அதிகமான பணம், தேவைப்படுற பணத்தை திருப்பி கொடுக்கும். That is a huge difference between E and S. நம்ம பொதுவா மைனாரிட்டி அப்படின்ற ஒரு லெவல் வரணும். லைக் சக்சஸ் இஸ் ஆல்வேஸ் a minority மாதிரி பொருளாதாரத்திலையும் நீங்க ஒரு குறைஞ்சபட்ச பாப்புலேஷன் வரணும், சோ தட் அதிகபட்ச அசெட் நீங்க உருவாக்க முடியும். அதுக்கு நீங்க E ல இருந்து B கோடன் மூவ் ஆகியே ஆகணும். இந்த E கோடன்ல இருக்கிறதுனால நமக்கு என்ன சேலஞ்ச் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூ நெவர் கெட் இன்கம் செக்யூரிட்டி. ஓகே, இன்னைக்கு நமக்கு நம்ம பண்ணக்கூடிய வருமானம் இருக்குல்ல, இந்த வருமானத்துக்கு நமக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கான்னு பாத்தீங்கன்னா இல்ல. ஏன் அப்படி? நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். ஓகே, பிகாஸ் இட் இஸ் ஆக்டிவ் சோர்ஸ், பிகாஸ் இட் இஸ் லிமிடெட், அண்ட் ஆல்சோ பிகாஸ் இட் கம் ஃப்ரம் ஒன் மேன் இண்டிவிஜுவல் டைம். ஒரு தனி நபரோட திறமையில வரக்கூடிய வருமானம் எந்த காலகட்டத்திலையும் அது பாதுகாப்பாக இருக்காது. இட் கேன் நாட் பிகம் அ செக்யூர்ட் இன்கம் செக்யூரிட்டி கிடைக்காது. ஒரு உதாரணம் எடுத்துக்கங்க. ஓகே, இன்னைக்கு நிறைய பேர் ஐடியில் இருக்கீங்க, ஐடி ஸ்டாக் ஆஃப் டவுன். இன்னைக்கு ஐடியில் வந்து ஒரு புது டெக்னாலஜி கொண்டு வந்துட்டாங்க, ஓகே, which is a new language. அதை நீங்க கத்துக்கல அப்படின்னா you're out of job. Many people are struggling. ஐடி உங்களுக்கு தெரியும், நாலேஜ் அப்டேட் ஆகிட்டே இருக்கு, டெக்னாலஜி அப்டேட் இருக்கு, ஸ்கில் செட் அப்டேட் இருக்கு. unless you upgrade your skill set, you're out of job. அதாவது உங்களோட தவறே கிடையாது, some new invention it is making you out. இன்னைக்கு நீங்க எடுத்துக்கங்க, நிறைய பேர் இண்டிபெண்டன்ட் ஓனரா வந்து நிறைய பேர் டாக்ஸி டிராவல் பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு டிராவல் இண்டஸ்ட்ரி இஸ் குக்கிங். இன்னைக்கு எவ்ரிபடி இஸ் யூசிங் வெஹிக்கிள். ஆனா ஒரு பர்டிகுலர் ஆப் பிகம் அ ஹியூஜ் ரெவல்யூஷன் அண்ட் எல்லா ஸ்மால் ஸ்கேல் பிசினஸ் தூக்கி சாப்பிட்டாங்க. டிராவல் இண்டஸ்ட்ரி இஸ் டூயிங் அ thousands of crores நடக்குது இந்தியால. ஆனா தனிப்பட்ட இண்டிபெண்டன்ட்டா ஒரு ஃபியூ கார்ஸ் வச்சு ரன் பண்றவங்களா, they lost their capacity, they lost their running business, they lost the opportunity. இன்னைக்கு அந்த மாதிரி நீங்க இன்னைக்கு என்ன துறையில இருக்கீங்களோ, வாட் எவர் யூ ஆர் டூயிங் கரண்ட்லி, நீங்க சக்சஸ்ஃபுல்லா பண்றீங்கன்னா அப்ரிஷியேட் தட், பேட் யுவர் செல்ஃப் அட் தி பேக்.
யூஆர் குட், ஐம் ஷூர் நம்ம சூப்பரா பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இந்த நேரத்துல நீங்க ஒர்க் பண்ற அதே நேரத்துல எங்கேயோ ஒரு மூலையில ஏதோ ஒரு மூலையில உலகத்துல யாரோ ஒருத்தர் ஏதோ ஒன்று இன்வென்ட் பண்ணிட்டு தான் இருக்காரு, which might affect your job, which you don't even know. உங்களுக்கு தெரிய கூட தெரியாது, என்னைக்கு வரும் கூட தெரியாது, ஆனா ஒரு நாள் வரும் and it will affect your job. ஸோ நீங்க ஒரு ஃபினான்ஷியல் இன்கம் செக்யூரிட்டி கொண்டு வரணும், ஒரு வருமானத்துக்கு ஒரு பாதுகாப்பு வேணும்னா that cannot happen from E&S quadrant. நீங்க என்ன வேணா ஒர்க் பண்ணுங்க, எந்த கம்பெனி வேணா ஒர்க் பண்ணுங்க, எனி லெவல்ல இருங்க, யூ பிகம் அ விபி, நீங்க வருஷம் உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் ப்ரொமோஷன் எதுவா இருந்தாலும் நீங்க பண்ணக்கூடிய வருமானத்துக்கு உங்களுக்கு பாதுகாப்பு அங்க கிடையவே கிடையாது. ஏன்னா அது ஒரு தனி நபரை நம்பி வர வருமானம். அந்த தனி நபரை வர வருமானம் பார்த்தீங்கன்னா என்னைக்குமே இட் இஸ் சேஃப் கிடையாது. ஓகே, சி ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் மணி. ஓகே, நீங்க வந்து நம்ம நிறைய பேர் வந்து காசை பத்தி பேசுறோம். வாட் இஸ் மணி அப்படின்னா டைம் இஸ் மணி. நீங்க இன்னைக்கு நேரம் தான் உங்களுக்கு பணம், அது ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கீங்க. கான்செப்ட் ஆஃப் மேக்கிங் மணி இஸ் நத்திங் பட் இன்க்ரீசிங் த ப்ரொடக்டிவ் ஹவர்ஸ். உங்களோட ப்ரொடக்டிவ் ஹவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா வருமானம் பண்ண முடியும். இதுதான் யதார்த்தமான நீதி. நமக்கு என்ன மாதிரி கற்றுக் கொடுத்துறாங்க நம்மளோட சொல்றதுன்னா, நல்லா படி, நல்ல கிராஜுவேஷன் எடு அண்ட் யூ வில் கெட் அ குட் ஜாப் அண்ட் லைஃப் வில் செட்டில். நமக்கு தான் தெரியும் ஜாபுக்கு போய் கெரியர் ஆரம்பிச்ச உடனே அங்கதான் லைஃபே பிகின் ஆகுது. ஓகே, யூ கேன் நெவர் கிரியேட் மோர் இன்கம் வித்வுட் இன்க்ரீசிங் யுவர் ப்ரொடக்டிவ் டைம். இப்போ நம்ம கிட்ட இருக்கிறது 24 மணி நேரம். இதுல ஒரு 8 மணி நேரம் நம்ம 8 to 10 மணி நேரம் ஜாப்ல போடுறோம். இதுக்கப்புறம் நம்ம என்ன எக்ஸ்ட்ரா பண்ண முடியும்? எஸ், நீங்க வந்து டே டைம்ல ஒரு ஜாப் எடுத்துக்கிட்டு நைட்ல ஒரு பார்ட் டைம் செகண்ட் ஷிஃப்ட்ல வந்து இன்னொரு ஜாப் எடுத்து பண்ணீங்கன்னா டெஃபினட்டா நீங்க வருமானம் பண்ண முடியும், நோ டவுட். அங்க எக்ஸ்ட்ரா இன்கம் பண்ணுவீங்க. ஓகே, இன்னும் எக்ஸ்ட்ரா தேவைப்படுது, என்ன பண்ணுவீங்க? அதாவது ஒரு சேயிங் இருக்கு, எவ்ரி 10 years உங்களோட எக்ஸ்பென்சஸ் வந்து 2 மடங்கு ஆகுதான். அதாவது இன்னைக்கு ஒரு விலைவாசி இருக்குன்னா அடுத்த 10 வருட காலத்துல இந்த விலைவாசி டபுள் ஆயிடுது. இன்ஃபேக்ட் இப்ப போற ரேட்ல ட்ரிபிள் ஆகுது. ஆனா நம்ம வருமானம் மாறுதுல, அப்ப தேவைகள் இருக்கு. அப்ப இன்னொரு ஜாப் பண்ணா எப்படி பண்ணுவீங்க? மேக்ஸிமம் பண்ணா 24 மணி நேரம் ஒர்க் பண்ணலாம். ஆக்சுவலா பாசிபிள் பட் நாட் ப்ராபபிள். 24 மணி நேரம் பண்ண முடியும், ஆனா அதுக்கு பியாண்ட் முடியாது. சோ அந்த கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்கனால தான் இன்னைக்கு நமக்கு வரக்கூடிய வருமானம் இட் இஸ் ஆல்வேஸ் லெஸ். நேரம் எங்க அதிகரிக்குதோ அங்க வருமானம் அதிகரிக்கும். நீங்க நேரத்தை அதிகரிக்கணும், the best of the best choices, you have to start a business. நீங்க ஒரு வியாபாரம் ஆரம்பிச்சா மட்டுமே அது சாத்தியம். வியாபாரம்னா என்ன? you have to use others time and talent and create opportunity. அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும், ஒரு வியாபார வாய்ப்பு, ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும். அவங்களோட டேலண்ட்டை நீங்க யூஸ் பண்ணி ஒரு வருமானம் கொண்டு வரீங்க. அந்த மாதிரி நீங்க வருமானம் கொண்டு வந்தீங்கன்னா உங்களோட வருமானம் பாதுகாப்பாயிடும், மிக பெரிதாயிடும். your income becomes secured and become more. But as we know, இன்னைக்கு transform from a employee to a business owner, it's not that easy. இன்னைக்கு ஒரு ஜாப்ல இருந்து ஒரு பிசினஸ் ஓனருக்கு we have a lot of challenges. நிறைய சேலஞ்சஸ் நம்ம பத்தி பேசியிருக்கோம். ஓகே, அந்த மாதிரி சேலஞ்சஸ் ஓவர் கம் பண்ண முடியும்னா எப்படி முடியும்? சிம்பிள் எக்ஸாம்பிள், நீங்க வந்து ரிஸ்க் இருக்கு, இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு, ஆல் திஸ் திங். பட் we got a wonderful industry called network marketing industry. இந்த network marketing industry is helping us to transform ourselves from E to B quadrant. அதாவது நீங்க எம்ப்ளாயா இருக்கலாம், செல்ஃப் எம்ப்ளாய்டா இருக்கலாம், எந்தவித ஸ்ட்ரகிள் சேலஞ்சஸ் இல்லாம ரொம்ப கம்ஃபர்டபுளா நம்மள E&S quadrant வந்து B quadrant நம்மளால மூவ் பண்ண முடியும். that is what the power of network marketing. இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரியை பத்தி சொல்லணும்னா there are a lot of case history about that. பொதுவாக இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் வந்து பல்ப் கண்டுபிடிச்சது யாருன்னு சொல்லிட்டு, தாமஸ் ஆல்வா எடிசன். ஆக்சுவலா பல்ப் கண்டுபிடிச்சதுனால அவர் பெரிய லெவல் வந்தாரா, ரிச்சஸ்ட் பர்சனா வந்தாரா கேட்டீங்கன்னா ஆக்சுவலா இல்ல. Do you know that? பல்பை கண்டுபிடிச்சது ஆக்சுவலா இன்ஃபேக்ட் அது ஒரு ஆர்குமெண்ட் போகுது, there is a lot of article behind that, but let's take it a positive side. பல்ப் கண்டுபிடிச்சது அவரா இருந்தாலும் அந்த பல்ப் கண்டுபிடிச்சதுனால அவர் ரிச்சஸ்ட் பீப்புள் ஆகல, அவர் ஒரு வெல்த்தி கிரியேட் பண்ணல. எப்படி கிரியேட் பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா, அவரு அந்த பல்பை அந்த இதுவை வந்து கொண்டு போறதுக்கு, ரீச் அவுட் பண்றதுக்கு he formed a company called the electric grid called GE என்ற ஒரு கம்பெனி உருவாக்கினார். அந்த கம்பெனி இந்த பவர் சப்ளையை கம்ப்ளீட்டா கொண்டு போனதுனால தான் that invention has become popular. அந்த மாதிரி நீங்க ஒரு பொருளை தயாரிக்கிறதோ இல்லையுமே you have to build a network for you to become successful. அந்த வகையில நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரி என்ன பண்ணுதுன்னா உங்களுக்கு ஒரு ஃபைனஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குது, without a risk, without any hassle, what you call that time challenge illama, you can comfortably, you can also build a network and compound the time. In the network marketing industry பத்தி சொல்லணும்னா it is like guided entrepreneurship சொல்லுவாங்க. எந்த ஒரு வியாபாரத்துக்கும் உங்களுக்கு ப்ராப்பர் மென்டர்ஷிப் வேணும். அந்த வழி நடத்துறதுக்கு உங்களுக்கு ஒரு கோச்சோ ஒரு மென்டரோ இல்லைன்னா அந்த வியாபாரம் ரொம்ப காலம் நீங்க கொண்டு போக முடியாது. அந்த வகையில இந்த கைடட் ஆண்டர்பிரினர்ஷிப் நமக்கு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இஸ் கிவிங் a wonderful platform. எந்த தரப்பட்ட மக்களும் இந்த வியாபாரத்தை கம்ஃபர்டபுளா எடுத்து நடத்த முடியும். இந்த பிசினஸ் எப்படி நடக்குதுன்னா, லீடர்ஷிப்ஸ் ஆர் ஜென்யூன்லி இன்ட்ரெஸ்டட் இன் ஹெல்பிங் இண்டிவிஜுவல்ஸ்.
ஒரு லீடர்ஷிப் ஒரு இந்த வியாபாரத்தை ஆல்ரெடி சக்சஸ்ஃபுல்லா பண்ணவங்க, they are genuinely interested in helping individuals to change their financial status. So ஏன் அப்படின்னா இட்ஸ் a help each other, help people, help yourself. இந்த கான்செப்ட் அதுதான். இந்த வகையில லைக் unless you help someone you don't help yourself. So you get the utmost care and attention and the knowledge. இந்த வியாபாரத்தை எப்படி பண்ணணும், என்ன பண்ணணும், எது பண்ணணும்ன்றதுல உங்களுக்கு they take a step ahead and come and help you. அந்த வகையில நம்ம எந்த விதமான பேக்ரவுண்ட்ல இருந்திருந்தாலும், you could have come from different background, ஆனா நம்மளால ரொம்ப கம்ஃபர்டபிளா ஒரு லார்ஜ் நெட்வொர்க் பில்ட் பண்ணி we can also increase our productive hours. இதுல எப்படி சார் ப்ரொடக்டிவ் அவர் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா ரொம்ப சாதாரண எடுத்துங்க. நம்ம இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரியில போடக்கூடிய டைம் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு வாரத்துக்கு ஒரு 10 hours to 15 hours போடுங்கன்றாங்க. இது நான் வாரத்துக்கு போடுறேன். இது அதிகப்படுத்தலாமா? கண்டிப்பா அதிகப்படுத்தலாம். ஆனா இதுல காம்பவுண்ட் பண்ணனா இது எக்ஸ்போனென்ஷியல் growth ஆகும். உதாரணத்துக்கு நான் இந்த வியாபாரத்தை என்னோட நண்பர்கள் 4 பேர் கொடுக்குறேன் அப்படின்னா, அந்த 4 பேர் சேர்ந்து நாளுக்கு 15 hours போட்டாங்கன்னா என்னோட ப்ரொடக்டிவ் ஹவர்ஸ் எவ்வளவு ஆச்சு? இட் இஸ் கான் 75 hours per week. ஸோ இங்க வருமானம் நிச்சயமா மேல உயரும், பிகாஸ் மை ப்ரொடக்டிவ் ஹவர்ஸ் கான் அப். அதே மாதிரி இது மல்டிப்ளை ஆச்சுன்னா தட் இஸ் ஹவ் த டைம் இன்க்ரீஸ். எந்த ஒரு இடத்துல ப்ரொடக்டிவ் அவர் இன்க்ரீஸ் ஆகுதோ அங்க வருமானம் இன்க்ரீஸ் ஆகும். நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரியில உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இல்லாம யூ கேன் கிரியேட் எத்தனை பிரான்ச் வேணா கிரியேட் பண்ணலாம். லைக் அ ஃப்ரான்ச்சைசி பிசினஸ், இது ஒரு பிரைவேட் ஃப்ரான்ச்சைசின்னு சொல்லலாம். எத்தனை பிரான்ச்சஸ் வேணா நீங்க கிரியேட் பண்ணலாம். அண்ட் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இந்த பிசினஸ் மாடல் மூலியமா. இந்த பிசினஸ் இஸ் ஆல் அபவுட் பீப்புள் ஹெல்பிங் பீப்புள். ஓகே, ஒரு தனிநபர் அவரோட பொருளாதார வளர்ச்சிக்காக அவர் இன்னொரு ஒரு தனிநபரை ஹெல்ப் பண்ணி அவரோட பொருளாதாரத்தை வளர்த்தும் போதுதான் இவரோட இன்கம் செக்யூரிட்டி வில் கம் இன். தட்ஸ் அ பியூட்டிஃபுல். இது கார்பரேட்ல இருக்கா பாத்தீங்கன்னா இல்ல. கார்பரேட் இந்தியால உங்களுக்கு ரொம்ப தெளிவா தெரியும், நம்மள I don't know want to use that word, but nobody will appreciate. For example, உங்க பாஸ் இருக்கார் கரண்டா, you go and tell him, boss 2 years I want to sit in a seat அப்படின்னு சொல்லி பாருங்க. ஆக்சுவலா சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு உங்க மேல ஒரு வேற மாதிரி ஒரு கண் வச்சிருவாங்க. இன்னைக்கு இருக்கிற கார்பரேட் கல்ச்சர் இஸ் never want to see the boss never want to see their subordinate above him. ஆனா நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரியில they always love to educate you, encourage you to see beyond them. That's a power of this business. That is why you get a wonderful unlimited attention to the business. In the network marketing industry வந்து இன்னைக்கு நிறைய case studies இருக்கு. Like it is a history now. It is one of the fastest growing industry ன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 64,500 crore business பண்ண போது இன்னைக்கு இந்தியால மட்டும். Just imagine, which is a very 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 humongous. இந்த மாதிரி ஒரு துறையில நம்ம from so called E quadrantல இருந்து கம்ஃபர்டபிளா B quadrant மூவ் பண்ண முடியும் without any major hassle. So இந்த லிங்க்ஸ் நீங்க பாக்குறீங்க, இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா just get back to the person. உங்களை யார் இந்த கால்ல இன்வைட் பண்ணாங்களோ, உங்களுக்கு யார் இந்த லிங்க் ஷேர் பண்ணாங்களோ அவங்க கிட்ட கூப்பிட்டு திருப்பி பேசுங்க. Tell them I also want to do it. What is that next step? Do it. They have a very clear step to success. They have a very clear step process to become successful in network marketing business. அவங்க உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா what to do what not to do கைட் பண்ணுவாங்க. அதன் வகையில நீங்க ரொம்ப கம்ஃபர்டபிளா from a E to S and B எடுத்த உடனே பிசினஸ் ஓனர் ஆக முடியாது. Any business, from employee you become a self-employed, and from self-employed you become business owner. But you have a beautiful mentorship, you have a beautiful guidance from a very renowned leader. உங்களுக்கு இந்த வியாபாரத்தை 10 வருட காலத்துக்கு மேல பண்றவங்க உங்களுக்கு வழிநடத்த ரெடியா இருக்காங்க. ஸோ அவங்களோட அந்த பேட்டர்ன் நீங்க எடுத்துட்டு போனீங்கன்னா ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா you can move from an employee to a business owner category. And as I begin my talk today, every one of us aspiration is to become financially free. Financial freedom is one of the primary expectation or a duty or responsibility for every one of us. ஆனா அதை நம்ம அடையிறோமானா நம்ம அடையிறது இல்லை, அதை அடைஞ்ச நபரோட நம்ம கை கோக்குறதும் கிடையாது. That is what the biggest challenge for the major young generation in India today. Every world, entire world is looking at India as a youngest nation and most powerful nation in the entire world. ஆனா இன்னைக்கு இருக்க இளைஞர்களுக்கு, இன்னைக்கு இருக்க யூத்க்கு வந்து பாத்தீங்கன்னா aspirations and they really want to become, they try so many things. ஆனா they are not being found right mentor, right guidance. அந்த கைடன்ஸ்ல அவங்க கை கோக்காம தனிப்பட்ட முறையில் அவங்களோட ஓன் பிராக்டிஸ்ல ட்ரை பண்ணி they lose the opportunity, not just this any opportunity. அதுக்கப்புறம் ஆண்டர்பிரினர் வர அந்த இதுவே வந்து ஒரு ஃபியர்ஃபுல் ஆயிடும். ஆனா நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ரொம்ப கம்ஃபர்டபுளா அவங்களை ஹேண்ட் ஓவர் பண்ணி they will move from A to B. I'll tell you why you got to do that final point. Like for example, if I ask you a question, what is your favorite car? The best of the ungalோட best dream car அப்படி கேட்டீங்கன்னா you will take some expensive car, maybe a Jaguar or a Benz or something like that. Okay, and உங்களோட பிடிச்ச destination எது அப்படின்னு கேட்டீங்கன்னா you will say UK, US, Europe அப்படின்னு சொல்லுவீங்க. Okay, two good things.
ஒரு ஜாக்வார்ன்றது ஒன் ஆஃப் த பெஸ்ட் கார், சேஃபஸ்ட் கார். ஆஸ் யூ கோ காஸ்ட் அதிகமாக கொடுத்து எந்த ஒரு பொருள் வாங்கலையும் அங்கே உங்களுக்கு சேஃப் அண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். பிகாஸ் நீங்கள் அது ரொம்ப பியூட்டிஃபுல். அதே மாதிரி ஒரு நல்ல டெஸ்டினேஷன்னா யூ ஆல்வேஸ் டாக் ஆஃப் டாப் 5 countries in the world. ஆனால் நான் ஜாக்வார் பெஸ்ட் கார்ன்றதுனால இதை எடுத்துக்கிட்டு நான் யூரோப் டிராவல் பண்ண முடியுமானா முடியாது. இட்ஸ் a பெஸ்ட் கார். I spent huge number of crores, no doubt. ஆனா இதை எடுத்துக்கிட்டு என்னால யூரோப் போக முடியாது. Either I have to change the vehicle or I have to change the destination. நான் டெல்லியா மாத்தணும், கோவா மாத்தணும், yes I can go in Jaguar being in India. ஓகேங்களா? Or I should change the vehicle as a flight or private jet. I can go to Europe. அதே மாதிரி தான் உங்களோட கெரியர் டுடே, உங்களோட லைஃப் டுடே. உங்க ஜாப் மூலமா நீங்க ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அடைய முடியாது. இதை நீங்க அக்செப்ட் பண்ணணும். and you have to realize that. அப்படி இருக்கும்போது either you have to give up your dream to become financially free and live in a EMI and always running behind the job and stuff like that, or you just have to ready for a change now to become an entrepreneur, and that change can create a fortune for you. and அந்த மாதிரி வாய்ப்பு தான் உங்களுக்கு இந்த லிங்க் ஷேர் பண்ணவங்க, இந்த கால்ல அவங்களை கனெக்ட் பண்ணவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுத்துருக்காங்க. கெட் பேக் டு them, hold them tightly and ask them what to do next, and every one of you can easily comfortably move from a E to B quadrant with your regular part-time activities. With that, I'm done, and thanks for the opportunity, and back to MC. Thank you. Thanks a lot, Dan. That was really